Severance hit session February 1918. Thermal power plants central sector units operating in the states அதாவது ஒரு ஸ்டேட்ஸில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை இன்னொரு ஸ்டேட்டுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ண கொடுக்கும்போது இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு அதிகமான பொல்யூஷன் ரிலீஸ் ஆகிறத காம்பன்சேட் பண்ணுற மாதிரி கன்சியூம் பண்ணுற ஸ்டேட்ஸு எந்த விதமான ஃபண்டும் கொடுக்க கிடையாது. ஸோ அதை வந்து ரெடி பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். தென் கலர் ரெவல்யூஷன், அதாவது ரஷ்யாவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அல்லது இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்ண ஸ்டேட்ஸில் தே ஆர் ட்ரைங் டு பிரிங் யூஎஸ் பேக்டு வெஸ்டர்ன் ப்ரோ வெஸ்டர்ன் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக டெமோக்ராட்டிக் செட்டப்பை கொண்டு வர அட்டெம்ப்ட் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இதுக்கு கேஸ் ஸ்டடியா ஜார்ஜியாவுடைய இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரெடினஸ், சீஸ்மிக் ரெடினஸ், இப்போ டர்க்கி சிரியாவில் வந்து பெரிய லெவலில் நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி டிபெட்டில் ஜனவரியில் வந்திருக்கு. அண்ட் இந்தியாவில் நியூ டெல்லியில் இப்போ ரீசெண்டாக டர்மர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் பெரிய லெவல் டிசாஸ்டர் இல்லைனாலும் அப்படி ஒரு டிசாஸ்டர் நினச்சி அப்படின்னா இந்தியாவுடைய ரெட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்கூல் என்ரோல்மெண்ட், இந்த UDISE ப்ளஸ் இதோடைய ரிப்போர்ட் பிரகாரம் என்ரோல்மெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது லாஸ்ட் டிகேட்டாக. அண்ட் இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் யங் ஏஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதை இங்கே என்ன கொஸ்டின் முன்வைக்கிறதுனா, இந்தியா வந்து அந்த டெமோக்ராஃபிக் டிவைட் அண்ட் ஃபேஸில் டெவலப்டாக மாறக்கூடிய அந்த சூழலை தாண்டி நம்ம வந்து ரிச் ஆகாமலே எல்லாமே எல்டர்லி பீப்புளை மாறிடுவோமா அப்படிங்கிற மாதிரி என்ன கொஸ்டின் முன் வச்சுருக்காங்க. தென் டிஜிட்டல் சென்சார் போர்டு, ஸோ இந்த ஒன் ஆஃப் த யூடியூபர், ஃபேமஸ் யூடியூபர், அவர் ஒரு ஷோவில் வந்து அதாவது இந்தியா காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஷோவில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு திங்கை வந்து கண்டஸ்டண்ட்டை பேசியிருக்காரு. தட் இஸ் பேரண்டோடைய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்சனை என்கேஜ் பண்ணி ஒரு கொஸ்டின் திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரியான கேட்டிருக்கிற ஆப்ஷனில். ஸோ தட் வாஸ் வெரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்ததுனால இது பெரிய லெவலில் சென்சிட்டிவான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதில் டிஜிட்டல் மீடியாவுக்கு சென்சார் அப்படிங்கிற ஒரு தேவை அப்படின்ட்டு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் வி டிஸ்கஸ் டீட்டெயில். தென் அக்ரிகல்ச்சர், ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமான டேரிஃப் வந்து விதிக்காங்க. இப்போ கூட ட்ரம்ப் கூட எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்தியா வந்து அக்ரிகல்ச்சருக்கு அதிகமான டேரிஃப் போடுறாங்க. வேறஸ் நான் அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் கம்மியாக தான். பட் ஓவராலாக இந்தியா 17% இம்போர்ட் டேக்ஸும், நான் அக்ரிகல்ச்சருக்கு வந்து யூஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3.3% டேக்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் ப்ரொபோஸ்ட் இன்வால்விங் ஸ்டேட், இப்போது NDRF நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதில் ஸ்டேட்டுக்கு வந்து சில புயலில் வந்து நிவாரணம் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ சைக்ளோன் ஃபினிகலாக இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸாக வந்து மிச்சங்காக இருக்கட்டும், தமிழ்நாடுக்கு கோரப்பட்ட எந்த விதமான நிதியும் வழங்கப்படல. இது போக தமிழ்நாட்டிலேருந்து என்ன ஒரு பில்லு வந்து ராஜ்யசபாவில் DMK வந்து முன் வச்சுருக்காங்க, ப்ரைவேட் மெம்பர் பில். தட் இஸ் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு. அதில் என்ன அப்படின்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸோ அதில் அதை ரீப்ளேஸ் பண்ணி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. வில் சி டீட்டெயில் அபவுட் இட். தென் டைம் அண்ட் டைமிங், ஸோ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அதை எடுத்து ஹியரிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தென் எரோடிங் ஃபெட்ரலிசம், ஸோ எஜுகேஷன், ஸோ நம்ம ஆல்ரெடி டிசாஸ்டர் ஃபண்டு தரலன்னு பார்த்தோம். அதே மாதிரி எஜுகேஷன் சைட்லேயும் இந்த சமக்ர சிக்ஷா ஸ்கீம் ஆர் PM ஸ்ரீ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் முன்னெடுத்து கொண்டு போகிறதில்ல தமிழ்நாடு வந்து பெரிய லெவலில் ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்கான ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் தமிழ்நாடு வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஃபுல்-ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அண்ட் ஆல்சோ 3 லாங்குவேஜ் ஃபார்மில் வாபஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. தென் ட்ரம்ப்பு நியூ கிளைட் ஏஜ் ஃபார் பில்லியனர்ஸ், ஸோ ட்ரம்ப்போடைய டீம் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து பில்லியனர்ஸ்னால ஃபில்லப்பாக இருக்குது. ஸோ பீப்புளோடைய ப்ராப்ளம் யாரும் கஷ்டப்படுற பீப்புளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனாக கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். ஆலிகர்சி அப்படிங்கிற ஒரு டைமை பற்றி பேசியிருப்பாங்க. வில் சி தட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த கும்பு மேளால் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இப்போ டெல்லியில் கூட அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக. ஓகே, லெட் வி கம் ஃப்ரம் ஒன் பை ஒன். ஸோ இந்த ஆர்டிக்கல் பேப்பர் 1 GS 1 இருக்கட்டும் அல்லது ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும். ப்ரிலிமினரியில் யூ கேன் பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த கண்டெக்ட் வந்து தேவைப்படாது. பட் தமிழ் பவர் பிளான்ட் அது எலக்ட்ரிசிட்டி எந்த சப்ஜெக்டில் வருது, தட் இஸ் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். ஸ்டேட்டுக்கு என்ன பவர் இருக்குது எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக,
ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம், டேக்ஸ் போட முடியுமா முடியாதா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் வில் பி ஹேவிங் சம் வெரி குட் இன்சைட் ஓவர் த கண்டென்ட். ஓகே, அது மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் நீங்கள் பாலிட்டி தட் இஸ் GS2 பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ்லேயும் பேசும்போது பாலிட்டியில் ஸ்டேட்டுடைய அந்த ஃபெட்ரல் அட்டானமி அப்படிங்கிறது எப்படி வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஸோ லெட் வி டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஆர்டிகலா. ஸோ ஆதர் எப்படி பிகின் பண்ணிக்க அதே ஃபுல்லி ட்ராவல் பண்ணலாம். இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன். ஸோ இதில் 2022 பார்த்தீங்கன்னா இந்தியா இதோடைய 2வது நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற அந்த ஆவணத்தை வந்து நம்ம முன் வச்சோம். அதாவது பாரிஸ் சம்மிட் நமக்கு தெரியும் 2015. ஸோ கைடோ ப்ரோட்டோகால் தெரியும் 1995, 97. ஸோ 2025, அதுக்கப்புறம் 2012 டோஹா ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து 2015 வந்து பாரிஸ் சம்மிட்டு முக்கியத்துவம் பெறுது. இந்த கைடோ ப்ரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ், ஆப்ளிகேஷனாக எல்லோரும் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு. பட் பாரிஸ் சம்மிட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ அதனால் எல்லா கண்ட்ரிஸும் அவங்களால என்ன முடியுங்கிறத சொல்லணும். ஸோ அதுதான் இந்த நேஷ்னலி டிட்டர்மைன்டு, வாலண்டரிலி நேஷ்னல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்படி சொல்கிற அந்த விஷயத்தை வந்து அவங்க எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணணும், அதை வந்து ரீசெக் பண்ணணும். இந்த குளோபல் ஸ்டாக் டேக்கிங் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் இப்போது இந்தியா பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் அதாவது ஃபஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். 2016 ஒரு டைம் ஃபஸ்ட்டு NDC வந்துச்சு, இப்போ செகண்ட் NDC. ஸோ 2022 கொடுத்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபிக்ஸ்டு செர்டைன் டார்கெட்ஸ். ஃபஸ்ட்டு என்னன்னா கிளைமேட் ஃப்ரெண்ட்லி அண்ட் க்ளீன் பாத் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அடாப்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். 2வது 2030 45% எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் இட்ஸ் ஜிடிபியை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் ஆஸ் ஆஃப் 2005 லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமிஷன் இன்டென்சிட்டினா நத்திங் பட், இப்போ நான் வந்து ஒரு பென்சில் தயாரிக்கேன். அந்த பென்சில் தயாரிக்கிற ப்ராசஸில் மேபி ஐ வில் பி யூஸிங் லாட் ஆஃப் கேஸ் ஆர் சம்திங். ஸோ அதன் மூலியமாக ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் வந்து ரிலீஸ் ஆகப்படுது டு த அட்மாஸ்பியர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கார்பன் எமிஷன் இல்லாத மாதிரியான வாயுக்கள் எதையாவது யூஸ் பண்ணி அதன் மூலியமாக நான் அந்த பென்சில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னுடைய அந்த கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் ஃபியூலை பற்றி பேசுகிறாங்க, நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதன் மூலியமாக நான் பண்ணும்போது எனக்கு பெரிய லெவலில் அங்கே வந்து கார்பன் எமிஷன் இருக்காது. ஸோ அப்போது அந்த கார்பன் எமிஷனை குறைச்சி நான் அவுட்புட்டை வந்து கொண்டு வருது, அதாவது அவுட்புட்டுக்கு எமிஷனை வந்து குறைக்கிறது. ஸோ நம்ம வந்து 45% அப்படிங்கிற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்பர் 3rd ஒன் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் தி எலக்ட்ரிக் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நான் ஃபோசில் ஃபியூவல் பேஸ்டு எனர்ஜிலேருந்து நம்ம கொண்டு வருவோம் பை 2013 சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்த கிளாஸ்கோ சமிட்டு, ஸோ தட் இஸ் 2022. ஸோ அதில் வந்து இந்த 50% அதாவது 500 gigawatt வந்து நான் ஃபோசில் ஃபியூவலில் இருந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதில் வந்து 250 half பார்த்திங்கன்னா தட் இஸ் டு ரெனியூபிள் எனர்ஜி மூலியமாக, அதை லேட்டாக 300 கூட நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் டார்கெட்ஸ். ஸோ இப்போது ஆதர் ஃபர்தராக உள்ள ட்ராவல் பண்ணும்போது இஸ் டாக்கிங் அபவுட் த தெர்மல் திங். ஸோ இப்போ கெப்பாசிட்டி ஓவரால் ப்ரைவேட் இந்த தெர்மல் பவர் பிளான்ஸோடைய கெப்பாசிட்டியை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 456,757 மெகாவாட் வந்து நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் மூலியமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து நம்மகிட்ட இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இல்லை சென்ட்ரல் செக்டார் வந்து 22 ஓவரால் எனர்ஜி. ஸோ இல்லை சென்ட்ரல் செக்டார் வந்து 22.9% ஷேரும், ஸ்டேட் செக்டார் வந்து 23.7%. வேறஸ் இல்லை ப்ரைவேட்டும் வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஷேர் வந்து வச்சுருக்காங்க, அதாவது 53.4% அப்படிங்கிற லெவலில். அது மாதிரி கெப்பாசிட்டி ஓவரால் தெர்மல் பவர் பிளான்ட்ஸு இதோடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து 36.20%,
ஸ்டேட் செக்டர் 32.03 அண்ட் சென்ட்ரல் செக்டர் வந்து 31.77% வந்து அந்த எனர்ஜி ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியோட பவர் பிளான்ஸ் வந்து தெர்மல் பவர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இதில் நித்தி ஆயோகுடைய டேட்டா பிரகாரம் இந்தியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,794.36 கிலோகிராம் ஆஃப் கார்பன் எமிஷன் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் மூலியமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பர்லாம் தேவை அப்படின்னா இட்ஸ் நாட் அட் ஆல் நீடட். அப்ராக்சிமேட்லி 20,000 அல்லது 21,000 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் கோல் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது 378.21 பில்லியன் டன்ஸு. ஓகே, இதில் ஒடிஷா மட்டுமே கிட்டத்தட்ட 59.12% ஆஃப் த ஓவரால் அந்த எனர்ஜி சப்ளையில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கோல் மூலியமாக. அண்டு 73.08% இந்த கோல் தான் வந்து ஓவரால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது எனர்ஜி ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும். இல்லை சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரிப்போர்ட் பிரகாரம் மகாராஷ்டிரா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நான் ரெனியூவபிள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஸ்டேட்டு. தென் ராஜஸ்தானில் வந்து ஹையஸ்ட் ரெனியூவபிள். ஸோ மகாராஷ்டிரா வந்து ஹையஸ்ட் நான் ரெனியூவபிள், ராஜஸ்தான் வந்து ரெனியூவபிள் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அங்கே வந்து அந்த சோலார் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஒரு சோலார் பவர் பிளான்ட் அதானி சோலார் பிளான்ட் வந்து ஒன்று செட்டப் பண்ணுறாங்களே. ஸோ அதனால் தே ஆர் த லார்ஜஸ்ட் எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸாக வந்து இருக்காங்க. தென் என்டிபிசி நேஷ்னல் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து அதோடைய ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸு எந்த ஸ்டேட்ஸ் அதிகமாக மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த லெவலுக்கு அதை கன்சியூம் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் யூபி, ஒடிஷா, சத்தீஸ்கர் இவங்களாம் வந்து ரொம்ப அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு 40, 38, 29% தான் கன்சியூம் பண்ணுறாங்க. வேறஸ் குஜராத், மகாராஷ்டிரா இவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணுறாங்க. தர்பை இந்த ஹை ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து அதை வந்து மாற்றி விட்றாங்க. ஸோ இப்போ இல்லை ஆத்தர் என்ன பேசுகிறார் அப்படின்னா இந்த ஹை ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸு அதிகமான பொல்யூஷன் வந்து அவங்களுக்கு வந்து எமிட் ஆகுது, லோ ப்ரொடியூசிங் ஸ்டேட்டுக்கு க்ளீன் எனர்ஜி வந்து போகுது. அப்போது நீங்கள் ஹை ப்ரொடியூசிங் ஸ்டேட்டுக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்கணுங்கிறத ஆத்தரில் பேசியிருக்கார். ஓகே, ஸோ ஃபர்தராக இந்த சிஏடைய ரிப்போர்ட் பிரகாரம் ட்ரிபுரா பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஷேர் வந்து தெர்மல் பவர் வந்து அந்த அதாவது ஸ்டேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில் ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் தெர்மல் பவர் பேஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்திங்கன்னா ட்ரிபுரா தான். கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியில் 96.96% பார்த்திங்கன்னா தெர்மல் பவர்லேருந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த லிஸ்ட் அவுட் வந்து வரும். இதில் பீகார் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து சோல்டும் பண்ணுறாங்க. அண்ட் நித்தி ஆயோகோடைய ரிப்போர்ட் பிரகாரம் சத்தீஸ்கர் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் செல்லர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டு அதர் ஸ்டேட்ஸு. இதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிஷா, மேகாலயா இந்த ஸ்டேட்ஸும் அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டியை. ஸோ இதில் சென்ட்ரல் செக்டார்ஸ் வந்து அதிகமாக வந்து எலக்ட்ரிசிட்டி எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ லைக் குஜராத், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பஞ்சாப் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்மிங் டு ஹியர்ஸ் இந்த டேட்டாஸ்லாம் தேவையானா இட் வில் பி குட் இஃப் யூ நோ, அதாவது எக்ஸாக்ட் அந்த நம்பர்லாம் தேவையில்லை. எல்லாம் டாப் ஸ்டேட்ஸு, யார் பையர் அதிகம், யார் அதிகமாக செல் பண்ணுறாங்க, யார் அதிகமாக தெர்மல் பவர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். அப்படி மேப்பில் நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கோல்ட் ரிசர்வ் அதிகமாக இருக்குது, இந்த சத்தீஸ்கர், ஒடிஷா இந்த ரீஜன்லலாம் கோல்ட் ரிசர்வ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் அதர் ரீஜன்ஸ் லைக் இந்த குஜராத் இல்லை தீஸ் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குது. தமிழ்நாடு, ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா தே நீட் சம் மோர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெர் இஸ் நோ காம்பன்சேஷன்.
ஸோ இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து வாங்குகிறாங்க. பட் அவங்களுக்கு எந்த விதமான காம்பன்சேஷனுமே வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ தெர் ஆர் சம் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீம்ஸ் இருந்தாலுமே கூட அதுலேருந்து வரக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அந்த ஸ்டேட்ஸை வந்து அந்த பொல்யூஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் ஓவர் தேர். இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே தூத்துக்குடியிலே வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டு. ஸோ அதை சுற்றி வந்து அவங்களுக்குன்னு தனியாக குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் நிறைய தே வில் இன்வெஸ்ட் ஃபார் க்ரீன் திங்ஸு. இப்போது ஈவன் ஸ்டெர்லைட் எடுத்துக்கோங்க, நிறைய க்ரீன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் கொண்டு வந்தாங்க ஆஃப்டர் ஆல் த இஷ்யூஸு. அது மாதிரி நிறைய பவர் பிளான்ஸ் வந்து இந்த க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிற கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே கொண்டு வருவாங்க. பட் அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை அப்படிங்கிற ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த நேஷ்னல் க்ளீன் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் ஃபண்டு இதை வந்து க்ரியேட் பண்ணது எதுக்காக அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி இந்த க்ளீனர் டெக்னாலஜி ஆஃப் அதர் ஸ்டேட்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ அப்போது அந்த ஃபண்டு அந்த காம்பன்சேஷனை கொண்டு போய் அதில் போட்டு அதுலேருந்து இந்த ஸ்டேட்ஸுக்கெலாம் அதை ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கன்கரண்ட் சப்ஜெக்டில் இருக்குது. என்ட்ரி 38 ஆஃப் லிஸ்ட் 3 கன்கரண்ட் அப்படின்னா இல்லை சென்டரும் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட்டும் வந்து லா மேக் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் they can levy taxes on electricity consumption and சேலுக்கு மட்டும்தான், ப்ரொடக்ஷன் ஜென்ரேஷனுக்கு வந்து கிடையாது. சென்ட்ரலும் அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து எந்த விதமாக சென்ட்ரலும் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து எந்த விதமான டாக்ஸஸும் வந்து போடுறது கிடையாது. அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கூட பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அடிஷ்னல் டாக்ஸஸோ டியூட்டிஸோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு வந்து போட முடியாது ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷனல் பவுண்டரிஸ். ஆர்டிகல் 258 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டருடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாதுகாக்க வேண்டிய ஸ்டேட்டோடையெல்லாம் அதே மாதிரி அவங்களுக்கு டேக்ஸ் போடக்கூடிய பவரும் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஒரு கமோடிட்டியாக எலக்ட்ரிசிட்டி வந்து ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வேறஸ் எலக்ட்ரிசிட்டி டியூட்டி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சேல்ஸில் வந்து ஸ்டேட் வந்து லெவி பண்ணி அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பொல்யூஷன் போர்டன் அது ரிலேட்டடாக அவங்களுக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் எந்த டேக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ இல்லை 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது கன்கரண்ட் லிஸ்ட்டு. இன்னொன்று ஸ்டேட்ஸ் வந்து டேக்ஸ் போடலாம் ஒன்லி ஆன் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அண்டு சேலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து டேக்ஸ் போட முடியும். பட் அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து டேக்ஸ் போட முடியாது, சென்டர் தான் போடணும். சென்டர் சோஃபார் யாரும் போடுறது கிடையாது. ஓகே, ஸோ இதில் இவர் சில சஜஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நார்மலாக அந்த கன்சியூமிங் ஸ்டேட்டு இவங்ககிட்ட ஒரு ஃபீஸ் மாதிரி இல்லை டேக்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 வேயில் சொல்கிறாரு. ஒன்று தெர்மல் பவர் ஜென்ரேஷன், அதுக்கு வந்து டேக்ஸ் போடலாம். ஸோ அதை யூனியன் கவர்மெண்ட்டே கலெக்ட் பண்ணி ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கலாம். அல்லது காம்பன்சேஷன் மெக்கானிசம் ஃபினான்ஸ் கமிஷன் மூலியமாக நம்ம வந்து இந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து காம்பன்சேஷன் கிளைமேட் காம்பன்சேஷன் மாதிரி சில இது கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் 3 ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்ஸ் அண்டர் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ அப்கமிங் வரக்கூடிய 16th ஃபினான்ஸ் கமிஷன் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ திஸ் இஸ் தி கலர் ரெவல்யூஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது மாஸ்கோவுடைய இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும், அது ரஷ்யாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெஸ்டர்ன் பேக்டு வெஸ்டர்ன் ஃபண்டட் எஸ்பெஷலி யூஎஸ் தலைமையில் இந்த டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் மூமெண்ட்டை அமைதியான முறையில் முன்னெடுக்கிற ஒரு மூமெண்ட் தட் இஸ் அ கலர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜார்ஜியாவுடைய ரோஸ் ரெவல்யூஷன் 2003 வந்திருக்கு. யுக்ரைனில் ஆரஞ்சு ரெவல்யூஷன் 2004 அண்ட் கிர்ஜிஸ்தானில் டுலிப் ரெவல்யூஷன் 2005. ஸோ இது வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் செப்பரேட் பாடியே இருக்காங்க, நேஷ்னல் என்டோமெண்ட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஸோ இது இந்த கோல்டு வார் பீரியடில் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. அமெரிக்கன் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் வேல்யூஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறதுக்காக. இது வந்து நாட் ஓன்லி ரஷ்யாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் மட்டும் இது ப்ராக்டிஸ் பண்ணப்படுறது இல்லை. இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்சோ ஃபேஸ் பை சைனா. சைனா வந்து இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா
இட் இஸ் லோ காஸ்ட் ஹை இம்பேக்ட் இன்டர்வென்ஷன் இன் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இன் வெஸ்ட் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியாவில் இதோடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஸோ பட் ஆனால் இதோடைய ரிசல்ட் அப்படி ஒரு இந்த ராஜாக்கள் ஆட்சியோ இல்லை ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூலையோ வந்து மக்கள் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு அதில் வந்து இவங்க இந்த கலர் ரெவல்யூஷன் மூலியமாக ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் கொண்டு வந்தாலுமே அது வந்து இப்போ பெரிய லெவலில் பாசிட்டிவாக இருக்கிறது இல்லை. மக்கள் வந்து அகெயின் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க. ஏன்னா சேம் கைண்ட் ஆஃப் ரூலிங் தான் வந்து ப்ரிவைல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த ஜார்ஜியாவுடைய ரோஸ் ரெவல்யூஷன், அதாவது இந்த மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட் எட்வர்டு சேடன்ஸே அப்படிங்கிறவரை ரீப்ளேஸ் பண்ணி மிக்கேலி சாக்ஸ்வில்லி அப்படிங்கிறவர் பதவிக்கு வர்றாரு. இவர் வந்து ப்ரோ வெஸ்ட் ஐடியாவை கொண்டவர், ப்ரீவியஸாக உள்ளவர் ப்ரோ ரஷ்யா. ஸோ இப்போ இவர் வந்தோடனே எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ஸ்லோ பை ஸ்லோ பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது குறைஞ்சி ஆட்டோக்ரஸி அதிகமாகி ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு சினாரியோக்குள்ளே வந்து அந்த கண்ட்ரியே வந்து போயிடுச்சு. ஸோ 2 decades லேட்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு பிஃபோர் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அதே மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஜார்ஜியா வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அவர் சார்பான பார்ட்டி வந்து தோத்துட்டாங்க. வேறஸ் ட்ரீம் பார்ட்டி, ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி அப்படிங்கிறவங்களாம் இப்போ ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க. மிக்கேலி காவல்ஸ்வில்லி இவர் தான் வந்து இப்போது நியூ பிரசிடெண்ட்டு. பட் ஆனால் இதுக்கு பிஃபோர் இருந்த ஃபார்மர் பிரசிடெண்ட் சலோமி சௌராபிச்வில்லி, இந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பிரசிடெண்ட் அந்த பேலஸ்லேருந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, இவங்க தான் ஃபுல் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த எலெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஒரு மால் ப்ராக்டிசஸ் மூலியமாக தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து குற்றச்சாட்டுக்களை வந்து முன் வச்சாங்க. ஸோ இப்போ திஸ் ஷோஸ் தட் இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் திஸ் வெஸ்டர்ன் ஐடியாலஜி அகெயின் இன்ஜெக்டட் இன்டு தி அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா அவங்களுடைய நியர் அப்ராட், அதாவது அவங்களுடைய நெய்பர்ஹுட் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனில் அவங்களுடைய ஆளுமையை வந்து தெளிவாக வந்து நிலைநிறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு. ஸோ இந்த இதில் யூஎஸ் வந்து என்ன மாதிரியான டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜார்ஜியா வந்து ஒரு அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ஆஸ் வெல் ஜியாகிரபிக்கல் வல்னரபிலிட்டினால இந்த மாதிரி ஈஸியாக இவங்க இந்த குளோபல் பாலிடிக்ஸ்கில் ஒரு ப்ரேயாக மாறிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு திஸ் ஜார்ஜியா எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிராஸ் ரோடு, அதாவது சோஃபா இந்த ப்ரோ வெஸ்ட்டை நோக்கி பீப்புள் மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அதுலேருந்து திரும்ப அகெயின் ரஷ்யா நோக்கி போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினோட முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் போயிடலாம். So Quaker may sharpen India's seismic readiness. ஸோ February 6, 2023 டர்க்கி அண்ட் சிரியாவில் ஒரு பெரிய நிலநடுக்கம், அதில் 17,000 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனை தொடர்ந்து 7.8 ரெக்டரில் அனதர் நிலநடுக்கமும் வித்தின் ஒரு 9 ஹவர்ஸ்க்குள்ளே அங்கே வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலி இந்த ஃபால்ட் லைன், இப்போ நார்மலாக உங்களுக்கு எர்த்குவேக் எப்படி வரும் அப்படின்னா, இப்போது டெசர்ட் பிளேட்ஸ், இப்போது இந்த நம்மளுடைய க்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து வேரியஸ் மேஜர் பிளேட் அண்டு மைனர் பிளேட்ஸ்னால் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான். ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கீழே நீங்கள் வந்து வல்கனோ அந்த மோல்டன் லாவா அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்மா. ஸோ அதில் வந்து மிதந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பவுண்ட்ரிஸு, அதாவது அந்த 2 பிளேட்டுகளும் அந்த உரசக்கூடிய அந்த இடம், ஸோ இதுதான் வந்து அந்த பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு அந்த உரசலில் இதுதான் வல்கனோ வர்றதுக்கான காரணமாகவும் இருக்கும். வேறஸ் அதில் இந்த ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ட் அப்படிங்கிற நத்திங் பட் ஒரு 2 உரசி அது கிராக் ஆகி ஒரு அடியில் ஒரு பொத்துன்னு ஒரு இது வந்து மேக்மாக்குள்ளே விழும். ஸோ அதாவது ஒரு ராக்கு நீங்கள் தண்ணி மேலே வந்து ஏதாவது ஒரு கார்ட்போர்டு வச்சுக்கோங்க. கார்ட்போர்டு தண்ணியில் படும்போது என்ன ஆகும், அப்படியே ஒரு மாதிரி பொத்துன்னு ஆகி அப்படியே கீழே விழுமா. ஸோ அதே மாதிரி இமேஜின் த லேண்டு அந்த மேக்மாக்குள்ளே வந்து அப்படியே பொத்துன்னு விழும்போது, பிரேக் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு சடனாக ஒரு வைப்ரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணப்படும். இதுதான் ப்ரைமரி வேவ், செகண்டரி வேவ் அப்படின்பாங்க. இது யூபிஎஸ்சியில் இந்த எர்த்குவேக் ரிலேட்டடாக ஒரு 2-3 கொஸ்டின் ப்ரிலிமினரியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை ப்ரைமரி வேவ், அதாவது எபி சென்டர் அண்ட்
ஹைப்போ சென்டர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டேரெக்டாக அந்த எபி சென்டர் அப்படிங்கிறது எந்த இடத்துல அந்த வேவ் ரிலீஸ் ஆச்சோ டேரெக்டாக மேலே இடத்துல எங்கே அதோடைய சென்டர் இருக்குது அந்த பாயிண்ட்டாக வந்து எபி சென்டர்பாங்க. ஸோ ப்ரைமரி வேவ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகும். செகண்டரி வேவ் வந்து இட் வில் டேக் சம் டைம் டு ரீச் த சர்ஃபேஸ். ஸோ அப்போ ஓகே திஸ் ஆர் அபவுட் த எர்த்குவேக். ஸோ இந்த ஃபால்ட் லைனை பற்றினா ஆத்தர் வந்து இதில் பேசியிருக்காரு. ஸோ இப்போ இந்தியன் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா யுரேஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் ரெண்டும் மெர்ஜ் ஆகி இப்போ வரைக்கும் மூமெண்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லைனப் எங்கெல்லாம் இருக்குது அந்த ஃபால்ட் லைன் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஆர்க்கு காஷ்மீர்லேருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும், தென் பாகிஸ்தான், டிபெட்டு, நேபாள் அண்டு பூட்டான் இந்த ரீஜன் வரைக்கும் அந்த ஃபால்ட் லைன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ சீஸ்மாலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இவ்வளோ நாள் வந்து பெரிய லெவலில் டிசாஸ்டர் நடக்காமல் இமாலயா வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தது. பட் ஆல்ரெடி இட்ஸ் அ ஃபோல்ட் மவுண்டன். அந்த ஃபோல்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து தாங்க முடியாது, ஒரு கட்டத்தில் அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் ஜனவரி 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த சிகாட்சி அப்படிங்கிற சிட்டி டிபெட்டில் இருக்குது. ஸோ அங்கே 7.1 ரிக்டரில் உங்களுக்கு வந்து எர்த்குவேக் வந்து வந்திருக்கு. ரிக்டர் ஸ்கேல்னால் என்ன, மெக்காலி ஸ்கேல்னால் என்ன அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ இப்போது இதில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோடைய டெர்மர் இதோடைய அதிர்வுகள் வந்து நேபாள், நார்த் இந்தியா இங்கே வந்து ஃபீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் திஸ் அ லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இப்போ ஹிமாலயாவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டர்டே கூட லாஸ்ட் எடிட்டோரியலில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கிளேஷியோ அவுட் பிரேக், ஃப்ளட் இன் உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரியான ஹிமாலயன் ரீஜனில். ஸோ அந்த டிஸ்டா ரிவர் தட் இஸ் இன் சிக்கிமில் வந்து டேம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போது அது ரிலேட்டடான ஆர்டிக்கிள் தான் இது. இந்த ஹிமாலயன் ரீஜன் வந்து வீக்காக இருக்குது. ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத அது சொல்கிறாரு. வேறஸ் நிறைய பில்டிங் கோட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஹிமாலயன் டு இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன் வரைக்குமே இந்த பில்டிங் கோட் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ண வரணும். அதாவது எர்த்குவேக் வந்துச்சுன்னா அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான பில்டிங் செட்டப்பாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் ப்ராப்பராக வந்து செட்டப் பண்ணலை. அது மாதிரி February 17 எர்த்குவேக் வந்து நேஷ்னல் கேபிட்டலில் வந்து வந்திருக்கு. பட் இதுலேருந்து ஒரு 4 மணி நேரத்தில் பீகாரில் சிவான் இன் பீகார் அங்கேயும் வந்து லைட்டாக அந்த அதிர்வு அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்றாங்க. பட் நமக்கு வந்து இன்னும் இந்த ஹவுஸ் இவங்களுக்கான கோடு, பில்டிங் கோட்ஸ் இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வரணும். அப்படின்னா தான் அந்த பில்டிங் வந்து ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இப்போ இந்தோனேஷியா, ஜப்பான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சுனாமி, நிலநடுக்கம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பட் எப்படி அவங்களுடைய பில்டிங்லாம் சஸ்டெயின் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் வந்து அந்த பில்டிங் கோடு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கொஞ்சம் சீரியஸாக வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் okay, we'll look over the other thing, finance. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு ஆத்தர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஹெவி பில்டிங்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது அவ்வளோத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த சீஸ்மிக் ரிஸ்க் ஜோன்ஸில் அதாவது 2, 3 and 4 இந்த ஜோன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய சூப்பர் இம்போசிங் ஹெவியான எனி அந்த ஜோனேஷன் அந்த ரீஜனில் வந்து யூ ஹேவ் டு மேப் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ரீஜன். இப்போது ஹிமாலயா பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹைலி சூப்பர் இம்போஸ்டு, மேலே மேலே வந்து அந்த பனி வந்து ஃபோல்டாகி இருக்குது. ஸோ அதோடைய அந்த ஒரு தாக்கம் இதனால் அந்த சீஸ்மிக் வரக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம வந்து ஆய்வு செஞ்சு ஒரு மேப் வந்து
ரெடி பண்ணணும். இந்த மேப்பில் யூ ஹேவ் டு லுக் ஓவர் இன்ட்டு என்னென்ன பில்டிங்கெலாம் ரிமூவ் பண்ணணும், எவாக்குவேட் பண்ணணும், எதை திருப்பி கட்டணும், எந்த லெவலில் கட்டணும் அப்படிங்கிறது, அதோடைய வல்னரபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதனால் சீஸ்மிக் ஸ்டேட்டஸில் வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் வந்து இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அந்த பிளானில் வந்து எவாலுவேட் பண்ண. எக்ஸாம்பிள் நரோரா, இந்த இது வந்து லைக் இட்ஸ் அ ஹைடல் பவர் ப்ராஜெக்ட்டு. ஸோ இது உத்தர் பிரதேஷில் ஜோன் 4ல் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இட்ஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், நாட் மச் ஸ்ட்ரெஸ்ட் இன்டு இட். ப்ளஸ் தேர்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீஸ்மிக் பில்டிங் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வாங்க. ஸோ தேட் ஹவுசஸ் எல்லாம் இன்சூர் பண்ண வச்சுக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரெஸ்கியூ, டெம்பரரி ஷெல்டரிங், ரீஹாபிலிட்டேஷன், இது அவ்வளோத்தையும் பார்த்திங்கன்னா கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கணும். அண்டு ஃபைனலி கொலாபரேஷன் வித் த கண்ட்ரீஸ் தட் ஆர் எக்ஸ்பர்ட். ஸோ அவங்கள வந்து நம்ம இங்கே ஹையர் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ வி ஹேவ் டு பே ஃபார் தேட் அப்படிங்கிறதையும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம February 17 பெரிய லெவலில் தாக்கத்தை ஃபீல் பண்ணல. பட் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம வந்து லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் எர்த்குவேக் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஈவன் வித் த நியூ டெக்னாலஜி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். டீப்பர் மீனிங் டிக்ளைன் இன் எஜுகேஷன். ஓகே, ஸோ இந்த UDISE ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் there are 6% of the school drop out வந்து ஓவரால் என்ரோல்மெண்ட்டில் சின்ஸ் 2018-19 நம்ம வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா கலெக்ஷன் வந்து இப்போ பெட்டராக மாறிடுச்சு. முன்னே வந்து இப்போ ஆதாரையும் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்டையும் லிங்க் பண்ணுறதுனால டபுள் அட்டண்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணப்பட்டு. பிகாஸ் ப்ரீவியஸ் ஒரு சஸ்பெக்ஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரே குழந்தை 2-3 ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் காமிச்சிருந்துருக்காங்க. பட் இப்போ வந்து அப்படி பண்ண முடியல. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. பட் தட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த ஆர்டிக்கிளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, தட் இஸ் சென்ட்ரல் லெவல் ஓவராலாக இந்த ப்ரைமரி எலிமெண்ட்ரி லெவல் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. தட் இஸ் ஒரு 9.4%. செகண்டரி லெவல் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. வேறஸ் ஈவன் தோ நீங்கள் வந்து இந்த RTE மூலமாக கம்பல்சரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்தாலுமே கூட பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. வேறு சீனியர் செகண்டரி பார்த்திங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு 15.46%. அண்ட் அப்பார்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா அங்கே என்ரோல்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஓவராலாக 65% கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸாக இருந்தாலுமே கூட எல்லாத்துலேயுமே வந்து என்ரோல்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ப்ரைவேட் அன்எய்டட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ரோல்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எலிமெண்ட்ரி லெவலில். பட் இட்ஸ் மார்ஜினல் தான் அப்படின்றாரு. அதே மாதிரி சீனியர் செகண்டரி எஜுகேஷன் லெவல் அந்த பீப்புளோட என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதை இப்போ இவர் நெக்ஸ்ட்டு செட்டப் டேட்டாக்கு போகிறாரு. தட் இஸ் பாப்புலேஷன். ஸ்கூல் கோயிங் பாப்புலேஷன் ஏஜ் 6 to 17 ஏஜ் பார்த்திங்கன்னா இதோடைய பாப்புலேஷன் லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பாப்புலேஷன் 6 to 13 அண்ட் 14 to 15 இந்த ஏஜில் இருக்கக்கூடிய சில்ட்ரனுடைய கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இவர் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷனில் குறைஞ்சிருக்கும், இங்கே பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும், ஒரு லிங்க் வந்து ஆகுது. அண்ட் ஃபர்தர் மோர் ஓவரால் ஸ்கூல்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா கண்ட்ரியில் வந்து 1.55 மில்லியனாக 2017-18 இருந்தது. இப்போ 1.47 மில்லியனாக வந்து 1.47 மில்லியன் அப்படிங்கிற லெவலுக்கு மாறி இருக்கு.
அண்ட் இட்ஸ் 5.1% வந்து ஓவராலாக டிக்ளைன் வந்து காமிச்சிருக்கு. அட் த சேம் டைம் இந்தியாவுடைய ஃபெர்டிலிட்டி ரேட், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்பாங்க WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் ஓவரால் வேர்ல்டுடைய ஆவரேஜ் வந்து 2.1. வேறஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2.01 அப்படிங்கிறது 2022 வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த யங் பாப்புலேஷன் இப்போ பர்த் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். ஸோ இதில் இந்தியா எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க அப்படிங்கிறது தான். பிகாஸ் டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு 4 ஸ்டேஜ் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இட் வில் பி வெரி, அதாவது ஹை டெத் ரேட் இருக்கும், ஹை பர்த் ரேட் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இந்த 4th ஸ்டேஜில் ஹை பர்த் ரேட்டு, பர்த் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், லோ பர்த் ரேட்டாக இருக்கும். அண்டு டெத் ரேட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல அதிகமான எல்டர்லி பீப்புள் வந்து இருப்பாங்க. இப்போது ஜப்பான், சவுத் கொரியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே சேம் ப்ராப்ளம், கனடா, இவங்களாம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் நம்ம அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கல. ஒரு சராசரியாக ஒரு பெண்ணும் அவங்களுடைய அந்த டைம் ரீப்ரொடக்ஷன் டைமில் எவ்வளோ குழந்தைகள் வந்து பெற்றெடுக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா 2.01 அப்படிங்கிற இந்த நம்பர் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்ட். ஸோ இந்த பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆனதும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசியிருக்காங்க. அதாவது என்ரோல்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹையர் சீனியர் செகண்டரி எஜுகேஷனுடைய என்ரோல்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. வேறு எலிமெண்ட்ரி அண்டு செகண்டரி தான் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது இந்த சேஞ்ச், இந்த ஷிஃப்ட்டு வந்து இப்போ தான் வந்து பிகின் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வென்ஷன் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்தியா ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸாக வரணும். அது வந்து நார்மலி டெமோக்ராஃபிக் டிவைடன்ட் ஸ்டேஜில் எல்லா கண்ட்ரிஸும் அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ சைனா பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெமோக்ராஃபிக் டிவைடன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 1990s வந்து பிகின் ஆச்சு. அண்டு 2000 பிகின் ஆச்சு. அண்ட் பிகம் டெவலப் ஓரளவுக்கு ஒரு சூப்பர் பவராக வந்து இப்போ மாறிட்டு வர்றாங்க. whereas they were well prepared for that thing to happen. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் யூத் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகலை, பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. ஸோ இந்த காலகட்டம் ஒரு ஓவரால் ஒரு சொசைட்டிக்கு இந்த ஒரு டெமோக்ராஃபிக் டிவைடன்ட் ஃபேஸுங்கிறது ஒரு வாட்டி தான் வரும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 15 to 59 வயது உள்ள பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருப்பாங்க. இப்போ வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட் இந்தியா தான் பார்த்திங்கன்னா 50% அரவுண்டு வந்து யங் பாப்புலேஷன் வந்து வேர்ல்டுலேயே இந்தியா தான் பங்கு வைக்காங்க. பட் இந்த ஸ்டேஜ் வந்து எவ்வளோ நாள் போகும்னா 2049 வரைக்கும் இந்த லெவல் வந்து போகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டெமோக்ராஃபிக் ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம். பட் இந்த ஸ்டேஜில் அதிகமான ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அந்த 15 to 59 அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை ஒரு கண்ட்ரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் டெவலப்ட் ஸ்டேட்டஸ் வந்து அடையிற பாசிபிலிட்டி. பட் இந்தியாவில் வந்து அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ரிச் ஆகாமலே வந்து வில்லியண்டப்பா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காரு. த டேஞ்சர் ஆஃப் அ டிஜிட்டல் சென்சார் போர்டு. ஸோ இந்த இந்தியாஸ் காட் லேட்டன்ட் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் இதில் ரன்வீர் அலகாபாடியா இஸ் அ ஃபேமஸ் யூடியூபர். இவன் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட கூட பெஸ்ட் கிரியேட்டர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இந்தியாவில் டாப் 10 யூடியூபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இவர் இப்போது இந்த இந்தியா காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்டாக போயிருக்காரு. ஸோ அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது திஸ் ஆர் தேட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்படி கேட்கும்போது ஒரு ரொம்ப ஒரு இரிட்டபிள் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. தட் இஸ் அந்த பேரண்ட்டோடைய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பையும் இந்த பையனை வச்சு ஒரு 2 ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தார். ஸோ இது அந்த டைமே ஃபன்னியாக அந்த ப்ரோக்ராமை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருந்தாங்க. பட் இது பெரிய லெவலில் சென்சிடைஸ்டான இஷ்யூவாக மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கு சென்சார்ஷிப் அப்படிங்கிறதோடைய எசென்ஷியாலிட்டியை வந்து அகெயின் வந்து
முன்மொழிஞ்சிருக்காங்க. பிகாஸ் இதை வந்து யூடியூப்லேருந்து உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்டு 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களும் வந்து இதை லிசன் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் டிஸ்டபிளிஷ் த சொசைட்டல் அந்த ஒரு கட்டமைப்பு. ஸோ இது இட்ஸ் அ ராங் ப்ரெசிடென்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லி இப்போ இவருக்கு வந்து அதிகபட்சம் 2 வருஷம் கூட ஜெயில் தண்டனை கிடைக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ let me discuss about the inside conduct. ஸோ இவருடைய இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பிரைம் மினிஸ்டர்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாருமே பயங்கரமாக கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அபூர்வா அரோரா வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி டெல்லி 2024 கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபவுல் லாங்குவேஜ், பேட் வேர்ட்ஸ். ஸோ இதில் எஸ்பெஷலி காலேஜ் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதில் வந்து செக்ஷுவல் ஆர் லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் ஆஃப் வாட் எவர் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். அண்டு வேர்ட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கிறத என்ஷூர் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கிரிமினல் ப்ராசிக்யூஷன் கீழே அதை கொண்டு வரதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, ரெண்டாவது லீகல் ப்ரொவிஷன்ஸ். இப்போது இந்தியாஸ் காட் லேட்டன் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஓவரால் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து முடக்கி வச்சுருக்காங்க. அவங்க ஆன்லைனில் போட்ட போஸ்டர்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க சேனலையும் வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, செக்ஷன் 69A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இதன் பிரகாரம் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான வெப்சைட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கான ஃபுல் பவர் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக 66A ஆஃப் செக்ஷன் 66A ஆஃப் ஐடி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க ஒரு 4 years பிஃபோர். எதுக்காக அப்படின்னா, அதாவது இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கருத்து போடுறீங்கன்னா ஆன்டி கவர்மெண்டல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி உங்கள் மேலே செடிஷன் சார்ஜஸ் மூலியமாக உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கோர்ட் வந்து நல்லிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ தேர்ஸ் another article 69A அது மூலியமாக ரெகுலேட் பண்ணுற பவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டீசன்சி அண்ட் மொராலிட்டி அப்படிங்கிற கிரவுண்டை பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணக்கூடிய பவர் வந்து செக்ஷன் 69A கீழே வராது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 2010 கவர்மெண்ட் வந்து ஒரு போனோகிராஃபிக் வெப்சைட்டு தட் இஸ் சவிதா பாபி அப்படிங்கிறத வந்து இது பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கொஷின் வந்து லீகாலிட்டி வந்து ரைஸ் ஆச்சு. தர்பை நம்ம வந்து புதுசாக அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் ஃபார் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ் 2021. ஸோ அது கீழே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த பவர் வந்து கொடுக்கப்படுறாங்க சொல்கிறாங்க. தென் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராட்காஸ்டிங் பில் அப்படிங்கிறத ஒன்று வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பப்ளிக் பீப்புள் அப்போஸ் பண்ணாங்க. எதனால் அப்படின்னா, ஆன்லைன் கிரியேட்டர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராட்காஸ்டர் கூட கம்பேர் பண்ணி 2 ஈக்குவலான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அந்த பில் மூலிமா கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் அப்போ பயங்கர ஆப்போசிஷன் வந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த தேவையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அகெயின் அந்த பில் வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ இப்போது மினிஸ்ட்ரிஸ் வந்து நியூ ரெகுலேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இன்னொரு கேஸ் ஸ்டடி January 15, 2021 அமேசான் ப்ரைம் தாண்டவ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை அக்யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமை முன் வச்சாங்க. ஸோ இதனால் அந்த கண்டஸ்டன்ட் மேலே வந்து அந்த பெர்ஃபார்மர் மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இடங்களில் வந்து ஃபைல் பண்ணப்பட்டுச்சு.
February 25, 2022ல கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் பார்ட் 3 அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கீழே டிஜிட்டல் நியூ மீடியா அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்மும் வந்து இன்க்ளூட் பண்ணப்படுறது. ஓகே, தென் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ப்ரைவேட்ஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒய்? பிகாஸ் இப்போது நீங்கள் கவர்மெண்ட் வந்து அதை இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ மீன் ஜென்ரலாக அவுட் ஆஸ் ஆஃப் இன் ப்ராக்டிஸ் வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷனில் தான் அது வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ போலீஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வரும். இப்போது இந்த பில் மூலியமாக இது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி கீழே வர்றதுனால இது வந்து பெரிய லெவலில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆக்ஷன் ரெட் பெட்டிஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வே அவுட் ஆகலாம் இதை வந்து பார்க்காங்க. ஸோ இப்போது உள்ள நியூ நார்ம்ஸ் பிரகாரம் என்னவா சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களுடைய வெப் சீரிஸ் எல்லாத்தையும் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய கொஸ்டினை வந்து முன்வைக்குது. ஹவ் வி ஆர் டீலிங் அந்த லேட்டன்ட் வெரஸ் கிளமென்சி இவங்களுக்கு லேட்டர் டேஸில் கிடைக்கான வாய்ப்புகள். ஸோ இதெல்லாமே வந்து பெரிய லெவலில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் ஆத்தர் வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, டெக்னோ பேட்ரிமோனியலிசம். தென் டிஜிட்டல் சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து இதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக ஐடி ஆக்டில் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, ஃபேக்ட் செக்கிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. வேறு லோக்கலில் ஹைகோர்ட்டே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மும்பை ஹைகோர்ட்டாக இருக்கும். ஹைகோர்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா அதை